ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப யூஸ் ஆகிற 50 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் நேச்சுரலாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களை நம்பி இருக்கிறேன். ஐ எம் கவுண்டிங் ஆன் யூ. ஐ எம் கவுண்டிங் ஆன் யூ. உங்களை நம்பியே இருக்கேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுடன் பேச வேண்டும். ஐ நீட் டு டாக் டு யூ. ஐ நீட் டு டாக் டு யூ. முக்கியமாக பேசணும்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. இட் சவுண்ட் குட் டு மீ. இட் சவுண்ட் குட் டு மீ. ஒரு ஐடியா நல்லா இருக்குன்னு தோணும்போது யூஸ் பண்ணலாம். நான் மிகவும் கவனமாக கேட்கிறேன். ஐ எம் லிசனிங் கேர்ஃபுல்லி. ஐ எம் லிசனிங் கேர்ஃபுல்லி. கவனமாக கேட்குறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்னது எனக்கு புரிந்தது. ஐ காட் யுவர் பாயிண்ட். ஐ காட் யுவர் பாயிண்ட். நீங்கள் சொல்ல வந்தது புரிஞ்சதுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு பிறகு தெரிவிக்கிறேன். ஐ வில் அப்டேட் யூ லேட்டர். ஐ வில் அப்டேட் யூ லேட்டர். நான் அப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல தொடக்கம். இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஆரம்பமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறேன். ஐ எம் எ லிட்டில் கன்ஃபியூஸ்டு. ஐ எம் எ லிட்டில் கன்ஃபியூஸ்டு. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நல்லா செய்தீர்கள். யூ டிட் ரியலி வெல். யூ டிட் ரியலி வெல். யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் இதை நிச்சயமாக முயற்சி செய்கிறேன். ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை இட். ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை இட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் தயாராகி கொண்டு இருக்கிறேன். ஐ எம் கெட்டிங் ரெடி. ஐ எம் கெட்டிங் ரெடி. ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. டென்ஷன் வேண்டாம்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களை மீண்டும் அழைக்கிறேன். ஐ வில் கால் யூ பேக். ஐ வில் கால் யூ பேக். திரும்பவும் கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது உண்மையில் உதவியாக இருந்தது. இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ஹெல்ப் ஆச்சுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுடன் இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. ஐ எம் வித் யூ. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது அவ்வளவு கடினம் இல்லை. இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இதை ரசித்து கற்றுக்கொள்கிறேன். ஐ எம் என்ஜாயிங் லேர்னிங் திஸ். ஐ எம் என்ஜாயிங் லேர்னிங் திஸ். கற்றுக்கிறத என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்கள் கருத்தை புரிந்து கொள்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். நீங்கள் சொல்ல வர்றது புரியுதுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது சரியான நேரம் இல்லை. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். இப்போ இதுக்கு கரெக்ட் டைம் இல்லைன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் அதை பற்றி உறுதியாக இல்லை. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். அந்த விஷயத்தில் டவுட் இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் மெதுவாக பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் எ லிட்டில் ஸ்லோவர்? கேன் யூ ஸ்பீக் எ லிட்டில் ஸ்லோவர்? ஃபாஸ்ட்டாக பேசினா ஸ்லோவாக பேச சொல்லி கேட்கும்போது யூஸ் பண்ணலாம். நான் அதை பிறகு பார்த்துக்கொள்கிறேன். ஐ வில் டேக் எ லுக் லேட்டர். ஐ வில் டேக் எ லுக் லேட்டர். அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா விளக்குனீர்கள். யூ எக்ஸ்பிளைன்ட் இட் கிளியர்லி. யூ எக்ஸ்பிளைன்ட் இட் கிளியர்லி. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த நிறம் மிகவும் பிடிக்கும். ஐ லவ் திஸ் கலர். ஐ லவ் திஸ் கலர். ஒரு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தா இது யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன். லெட் மீ திங்க் அபவுட் இட். லெட் மீ திங்க் அபவுட் இட். யோசிச்சு ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் சரியான பதில் சொன்னீர்கள். யூ கேவ் த ரைட் ஆன்சர். யூ கேவ் த ரைட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் என் வேலையை முடித்து விட்டேன். ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை ஒர்க். வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை செய்ய முடியும். யூ கேன் ஹேண்டில் திஸ். யூ கேன் ஹேண்டில் திஸ். உங்களால் இதை சமாளிக்க முடியும் என்று மோட்டிவேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருகிறேன். ஐ வில் பி ரைட் பேக். ஐ வில் பி ரைட் பேக். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வரேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இதுதான் நினைத்ததை விட நல்லா இருக்கு. இட்ஸ் பெட்டர் than ஐ எக்ஸ்பெக்டட்.
இட்ஸ் பெட்டர் தென் ஐ எக்ஸ்பெக்டட். எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குன்னு சொல்ல யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு முழு ஆதரவு தருகிறேன். யூ ஹேவ் மை ஃபுல் சப்போர்ட். யூ ஹேவ் மை ஃபுல் சப்போர்ட். நான் உங்க சைடுல தான் இருக்கேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் இந்த வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல சான்ஸை மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள். யூ மேட் கிரேட் ப்ராக்ரஸ். யூ மேட் அ கிரேட் ப்ராக்ரஸ். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்காக மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷப்படுறப்போ யூஸ் பண்ணலாம். இது எனக்கு ஒரு பெரிய பாடம். திஸ் இஸ் எ பிக் லெசன் ஃபார் மீ. திஸ் இஸ் எ பிக் லெசன் ஃபார் மீ. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போதும் உண்மையாக பேசுகிறீர்கள். யூ ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். யூ ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். ஆனஸ்டாக இருந்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களை மீண்டும் பார்க்க ஆவலாக இருக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ அகெயின். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ அகெயின். மறுபடியும் மீட் பண்ண ஆவலாக இருக்கேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் என் வாக்குறுதியை காப்பாற்றுவேன். ஐ வில் கீப் மை ப்ராமிஸ். ஐ வில் கீப் மை ப்ராமிஸ். சொன்னதை கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். இது எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. திஸ் தாட் மீ அ லாட். திஸ் தாட் மீ அ லாட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு முழு கவனம் தருகிறேன். ஐ எம் ஆல் இயர்ஸ். ஐ எம் ஆல் இயர்ஸ். சொல்லுங்க, நான் கவனமாக கேட்குறேன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கனவுகளை விடாதீர்கள். டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். யாரையாவது மோட்டிவேட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுடன் முழுமையாக இருக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் பை யுவர் சைடு. ஐ எம் ஆல்வேஸ் பை யுவர் சைடு. சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல யூஸ் பண்ணலாம். நான் என் தவறை புரிந்து கொண்டேன். ஐ ரியலைஸ்டு மை மிஸ்டேக். ஐ ரியலைஸ்டு மை மிஸ்டேக். தப்பு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டீர்கள். யூ சர்ப்ரைஸ்டு மீ. யூ சர்ப்ரைஸ்டு மீ. எதிர்பார்க்காத விஷயம் நடந்தால் யூஸ் பண்ணலாம். இது என் வாழ்க்கையை மாற்றியது. திஸ் சேஞ்ச்டு மை லைஃப். திஸ் சேஞ்ச்டு மை லைஃப். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். நான் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன். ஐ டிட் லவ் டு see you again. ஐ டிட் லவ் டு see you again. மறுபடியும் மீட் பண்ண ஆசையாக இருக்குன்னு சொல்ல யூஸ் பண்ணலாம். உங்கள் நாள் இனிதாக அமையட்டும். ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் டே. ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் டே. பிரியா விடை சொல்லும்போது யூஸ் பண்ணலாம்.